ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் ஒர்க்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனலில் போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய நிர்வாண நகரம் அப்படிங்கிற எ கிரைம் அண்ட் சஸ்பென்ஸ் நாவல். அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் இந்த நாவலோட அடுத்த பகுதியை கேட்க போறோம். கேட்கலாமா? இதுக்கு முந்தின பகுதிகள் பார்ட் 1, 2, 3 இந்த மூணுடைய லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் நாவல். அதனால அந்த 3 பகுதிகளையும் கேட்டுட்டு அப்புறம் இது கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ அதனால டிஸ்கிரிப்ஷன்ல போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அந்த 3 பார்ட்டுமே. பார்ட் 4 அண்ட் லாஸ்ட் பார்ட். அத்தியாயம் 14. சிவராஜ் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வந்தான். மெலிதாக மழை பெய்து நின்றிருந்தது. 1000 ஜனங்கள் 1000 உபாதைகளுடன் டாக்டர் ரங்காச்சாரியின் சிலை அருகே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். சைக்கிள் டயர் பொருத்தப்பட்ட வண்டியில் சிகரெட் வாங்கி கொண்டான். எதிரே வேலையில்லாத இளைஞர்கள் சங்கம் அமைத்து காஃபி விற்று கொண்டிருந்தார்கள். காக்கி சட்டை சிப்பந்திகள் காசுள்ள நோயாளிகளை தேடிக்கொண்டிருந்தார்கள். வெள்ளை கோட்டு இளைஞர்களும் பெண்மணிகளும் விரைவாக நடை பழகி கொண்டிருந்தார்கள். சிவராஜ் பாதி சிகரெட்டை அணைத்துவிட்டு பஸ் ஏறினான். யோசித்தான். திருமண நாள் நெருங்கிவிட்டது. ஷூட் போட்டுக்கொண்டு வனஜாவுடன் எல்லோரையும் பார்த்து சிரித்து தேங்க்யூ தேங்க்யூ என்று சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. இன்னும் வனஜாவிடம் சொல்லவில்லை. சொல்ல வேண்டுமா என்ன? எல்லாம் முடிந்து விட்டதே, இனி என்ன? ஓசைப்படாமல் கல்யாணம் செய்து கொண்டு விடலாம். பெயரை மாற்றிக்கொண்டு விடலாம். ஹிந்துவில் 4 வரி. இதனால் யாவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், நான் சிவராஜ் என்பவன் இன்றில் இருந்து என் பெயரை சுந்தரம், சீனிவாசன், ராஜ்குமார், தேவராஜன், கல்யாண சுந்தரம் என பெயர் மாற்றிக்கொள்வது. என்ன பெயர்? வனஜாதாசன்? ஏதோ ஒரு பெயர். அதை அப்புறம் யோசிக்கலாமே. முதலில் கல்யாணம் செய்து கொண்டு விடலாம். செய்து என் மனைவியை இருட்டில் ஆராயலாம். வனஜாவின் நெற்றியில் இருந்து ஆரம்பித்து ஒரு விரலால் மூக்கில், உதட்டில், தாடையில், கழுத்தில் என்று மெதுவாக பிரயாணம் செய்ய வேண்டும். தொட்டு தொட்டு பார்த்து இவள் உண்மைதானா, இவள் உண்மையிலேயே எனக்கு கிடைத்தவள் தானா என்று நிமிஷத்துக்கு நிமிஷம் உத்தரவாதம் பெற வேண்டும். எப்போது அவளிடம் சொல்ல போகிறேன்? சொல்லாமலேயே எத்தனை நாள் என்னால் இருக்க முடியும்? சொல்லத்தான் நினைக்கிறேன். எப்போது என்று தீர்மானிக்காமல் உள்ளத்தில் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறேன். எப்படியும் கல்யாணத்துக்கு முன் சொல்ல போவதில்லை என்பது அவனை அறியாமல் தீர்மானமாகி விட்டது. டூ லேட் சிவராஜ். இப்போது சொன்னால் எல்லாமே ரத்தாகிவிடும். பின் எப்போது எப்போது சொல்ல போகிறேன்? வாங்க மாப்ள என்றார் அப்பா. கல்யாண தேதி ஞாபகம் இருக்கா இல்லையா என்று கேட்டாள் வனஜா. இருக்கு வனஜா. ஷூட் தைச்சு வந்துருச்சா என்று கேட்டார் வனஜாவின் அப்பா. இன்னைக்கு தரான் சார். என் கல்யாணத்துல ஜானவாசக்காரரை தையல்காரன் கடையில நிறுத்திட்டு காத்துக்கிட்டு இருந்தோம். ஜானவாசம் எல்லாம் வேண்டாம் சார். சச்ச, சம்பிரதாயத்தை விட முடியுமா? ஷூட்டு போட்டுக்கணும்னு எந்த சம்பிரதாயத்துல? வனஜா குறுக்கிட்டாள். இத பாருங்க சிவராஜ், இது பொண்ணு வீட்டு கல்யாணம். எங்க வீட்டுல சொல்றத 2-3 நாளாவது நீங்க கேட்டுதான் ஆகணும். காஃபி என்றாள் வனஜாவின் தங்கை. அச்சடித்தார் போல் 2 வருஷம் இளைய வனஜா சிவராஜை பயத்துடன் பார்த்தாள். நீ என்ன படிக்கிற என்றான் அவளை பார்த்து. மச்சினிய ரொம்ப விசாரிக்க வேண்டாம் என்று தடுத்தாள் வனஜா. கடைக்கு எப்ப வர என்று அப்பா கேட்டார். கல்யாணம் முடியட்டும் சார். கேஷ் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா போதும்பா. அதெல்லாம் கவலைப்படாதீங்கப்பா. அவரு கடையை எடுத்துனதுக்கு அப்புறம் பாருங்க. ஜீனியஸ். காஃபி சாப்பிடுங்கோ. எங்கேயோ பார்த்துண்டு சும்மா உட்கார்ந்து இருக்கீங்களே. வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. உறவுக்காரர்கள் கல்யாணத்துக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். மை காட், வாட் எ கிளாட் ஐ ஆம். எவ்வளவு தொலைவு வந்துவிட்டேன். கணேஷ் அருகில் மாலை தனியாக இருந்தான். படித்துக் கொண்டிருந்தான். The doctrine of mens rea is a part of English law. According to this doctrine, a guilt before it committed should be committed in mind. வசந்த் ஏகப்பட்ட காகிதங்கள், பத்திரிகைகள், புத்தகங்களுடன் நுழைந்து அவை அத்தனையையும் மேஜை மேல் போட்டான். அப்பாடா என்று
நாற்காலியில் சாய்ந்தான் வசந்த். ஏதாவது கிடைச்சதாடா என்றான் கணேஷ். என்ன? அவனை பத்திய தகவல்? நிறைய காகிதம். நீங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் தேடி சேகரிச்சது. இன்னும் திட்டமா எதுவும் விளங்கல. என்னடா இதெல்லாம்? தகவல்கள், அவ்வளவுதான். சரிதான் போ. இதெல்லாம் நான் படிச்சு பார்க்கணுமா? நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் தான் கேட்டாச்சே. எழுதி வச்சுட்டு இருக்கேன், சொல்றேன். முதல்ல விழி இளந்தோர் பள்ளி ஸ்தாபிதம் 1948. மொத்தம் 350 பேர் தங்கி படிக்கும் கட்டிடம் உருவானது 1952. வசந்த், நான் கேட்டது அதல்ல. இந்த பள்ளிக்கூடத்துக்கும் தாம்பர சரணாலயத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். சம்பந்தம் எதுவும் இல்ல பாஸ். அது அவளி பெண்கள், இது கண்ணிழந்த சிறுவர் சிறுமிகள். 2 சமூக பொறுப்புள்ள இயக்கங்கள், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் கிடையாது. வழி வழி இருக்கணும், நிச்சயம் இருக்கணும். 2லயும் வேலை செய்த ஆளாக இருக்கலாமே அவன். அதையெல்லாம் போலீஸ் தீர விசாரிச்சிருக்காங்க பாஸ். சிவராஜ் ராஜீவ்னு யாருமே அந்த பக்கம் தலை வச்சு படுத்தது இல்லையா? ஆமா பாஸ். அந்த பார்வையில்லாத சிறுவர்கள்ல ஒருத்தன் பேரு சிவராஜ். அது உபயோகப்படுமா? டேய், விளையாடாத. அப்புறம் 3 சம்பவங்களுக்கும் உள்ள சம்பந்தம். இந்துவின் முழு ரிப்போர்ட்டுகளும் இங்க இருக்கு. ஜட்ஜு சமுத்திரக்கரையில் தாக்கப்பட்டார். ஆயுதத்தால் மண்டை பிளக்கப்பட்டார். டாக்டர் மாடியில் இருந்து விழுந்திருக்கிறார். இல்லை, தள்ளப்பட்டிருக்கிறார் என்று திருத்தினான் கணேஷ். ஆமா பாஸ். அப்புறம் அழகரசன், அவர் போஸ்ட்மார்ட்டம் விவரங்கள் எனக்கு கிடைக்கல பாஸ். போலீஸ்காரங்க அத ரகசியமா வச்சிருக்காங்க. இன்னும் பத்திரிகைகளுக்கும் தகவல் இல்ல. ஏண்டா? தெரியல பாஸ். இருந்தும் 3 பேருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. மூவரும் சமூகத்துல முக்கிய பிரஜைகள். ஜட்ஜு, டாக்டர், அரசியல்வாதி, விழி இளந்தோர் பள்ளி, சரணாலயம் 2ம் சமூகத்துக்கு முக்கியமான ஸ்தாபனங்கள். சமூகத்திற்கு முக்கியமான அப்படிங்கிறது தான் பொது. அந்த டாக்டர் கொஞ்சம் நிழலான ஆசாமி பாஸ். ஏண்டா? அவர் பேரு டாக்டர் சந்திரசேகர பிரகாஷ். நல்ல பணம். 2 கிளினிக் வச்சிருக்கார். ஒன்னு டாக்டர் பிரகாஷ்ங்கிற பேர்ல, மத்தொன்னு டாக்டர் சேகர்ங்கிற பேர்ல. இதுல ஒரு நிழலான விஷயம் இருக்கு. அவர் சம்பாதிச்சது கொஞ்சம் குறுக்க வழிகள்ல. யூ மீன்? ஆமா பாஸ். நிறைய சுத்தப்படுத்தி இருக்கார். ரிச். வசந்த் சிரித்தான். வசந்தே தொடர்ந்து 2 கேஸ்லயும் போலீஸ் வேறு கோணங்களையும் ஆராய்ஞ்சிருக்காங்க. ஜட்ஜு கேஸ்ல ஒரு தப்பிச்சு போன கைதி, அவரால தண்டனை கொடுக்கப்பட்டவன் தலைமறைவா இருக்கிறதா தெரியுது. தப்பிச்சு போன கைதிங்க தலைமறைவா இல்லாம இருப்பாங்களாடா? சாரி பாஸ், விடுதலையான கைதி. டாக்டர் வேலைக்காரன் ஒருவனை காணல, அவனையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் பிளாட்ல ஒன்னும் திருடு போகல. ஆனா 3லயுமே ஜீவராசி அறிவிச்சுதானே செஞ்சிருக்கான். இல்ல பாஸ், முதல் கொலை நடந்ததுக்கு அப்புறம் மறுநாள் கடிதம் வந்திருக்கு கமிஷனருக்கு, நான் தான் கொன்னேன்னு. அடுத்தது ஒரு டாக்டர்னு அடுத்த கடிதம். அதுக்கப்புறம் டாக்டர் தொடர்ந்து கொலை. அடுத்து அழகரசனுக்கு கடிதம். இதற்கிடையில ஜீவராசியின் அடுத்த செயலை பாருங்கள்னு கடிதம், போஸ்டர், இப்படி ஏறக்குறைய சொல்லி வச்சுதான் செஞ்சிருக்கான் இல்ல? அதனால போலீஸ் அவனை பிடிக்கிறதுல கக்கா ஆக இருக்காங்க. கக்கா கண்ணும் கருத்தும். எவ்வளவு தூரம் போயிருக்காங்க? அதிகம் இல்ல பாஸ். சிவராஜ்ங்கிற பேரை யூகிச்சது சரின்னு தோணுது. அப்புறம் அவனுக்கும் ஒரு அச்சாபீஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுங்கிறது விஷயம் இருக்கு. அதுலயும் ஒவ்வொரு அச்சாபீஸா போய் சிவராஜ்ங்கிற பேருடைய ஆள் இருக்கானான்னு விசாரிச்சிருக்காங்க. இன்னும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெரி குட்ரா, அதான் முறை. இது வரைக்கும் ஆள் அகப்படலையே பாஸ். அப்புறம் மொபைல் போஸ்ட் ஆபீஸ்ல ஆளை வச்சு பிடிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. முதல்ல 2 கடிதங்களை மொபைல் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டிருக்கான். ஆனா அவன் யூகிச்சு 3வதுல பழக்கத்தை மாத்திக்கிட்டான். இதுல இனிமே நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? அதெல்லாம் என்ன வசன்? பத்திரிகைகள், புதுக்கவிதை புத்தகங்கள். எனக்கு என்னவோ புதுக்கவிதையில சூட்சமும் இருக்கிறதாக படுது. அதுக்காக புதுக்கவிதை வெளியிடுற அத்தனை பத்திரிகைகளின் கிடைத்த அத்தனை பிரதிகளையும் வாங்கி வந்திருக்கேன் பாஸ். கணேஷ் அவைகளை மேய்ந்தான். சதங்கை, கோகயம், பூ, காற்று, கணையாளி, மேம்பாலம், சாதனா, என்னெல்லாம் பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா பாஸ்? இந்த குப்பைய வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஓ பியூட்டி,
புரியுதுரா, புது கவிதைக்கு பரிசு கேட்கிறவன் புது கவிதை எழுதுறவனா கூட இருக்கலாம்ல. அதேதான் பாஸ். கேர்ஃபுல்லா அத்தனையும் பாரு வசந்த். நான் சொல்றேன், குறிப்பெடுத்துக்க. வசந்த் ஒரு பென்சில் பேப்பர் எடுத்துக்கொள்ள கணேஷ் சொல்ல ஆரம்பித்தான். சிவராஜ் அல்லது ராஜீவ்? கேள்விக்குறி இளைஞன். கயல் சொன்னது. விளம்பரம் விரும்புபவன். நகரமே தன்னை பற்றி பேச வேண்டும். எனவே நகரத்தால் நிராகரிக்கப்பட்டவன், வேலையில்லாதவன், பிரஸில் வேலை செய்து நீக்கப்பட்டவன், புதுக்கவிதை எழுதுபவன். ஆனால் நிச்சயம் அவன் புத்திசாலி, படித்தவன், செஸ் ஆடுபவன். அவன் செயல்படுவது எல்லாம் சதுரங்க காய்களை நகர்த்துவது போல் இருக்கின்றன. தைரியம் உள்ளவன். ஆனால் அது அசட்டு தைரியமா? போலீஸ் தன்னை பிடிக்கவே முடியாது என்கிற தன்னம்பிக்கையா? இல்லை விளையாட்டா? விக்டிம்ஸ் ஆர் ரேண்டம். ஏன் ஜட்ஜு, டாக்டர், அரசியல்வாதி? சமூகத்துல வெற்றி பெற்றவங்க இவங்கெல்லாம். சமூகத்துல வெற்றிக்கு தெரிவிக்கும் எதிர்ப்பா இது? அவன் முன்னறிவிப்புகளை முழுசும் ஆராயணும். கையெழுத்து ஆராய்ச்சி. போலீஸ் என்ற பாதையில் செல்வதில் சிவராஜ், பிரஸ் போன்றவை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை கோட்ட விட்டிருப்பாங்க இல்லையா? 3 குற்றங்களுக்கும் கால இடைவெளி எப்படி? அடுத்தது அவன் என்ன செய்வான்னு யூகிக்க முடியுமா? சினிமா நடிகன் இப்படி ஏதாவது? இன்னொரு விஷயம், அழகரசனுக்கு கொடுத்த கெடு 25ஆம் தேதி வரைக்கும். அது வரைக்கும் அவன் ஏன் காத்திருக்கல? 24ஆம் தேதி ராத்திரியே இறந்துட்டானே அவன். அழகரசனுக்கு வேறு எதிரிகள் யாராவது இருக்காங்களா? டாக்டரோட வேலைக்காரனுக்கும் இவனுக்கும் ஏதாவது சம்பந்தம்? ஏதாவது காரணம் இருக்கா? அந்த விடுதலையான கைதி அகப்பட்டானா? அழகரசன் கொல்லப்பட்டது எப்படி? ஏதாவது தெரிஞ்சதா? அப்படியெல்லாம் 3 கொலைகள்லயும் 3 முறைகளை உபயோகப்படுத்தியிருக்கான். ஏன் ஹாஸ்ய உணர்ச்சி உள்ளவன். கமிஷனரை நலமான விசாரிச்சிருக்கான் பாஸ். கணேஷ் யோசித்தான். இப்போதைக்கு இது போதும். நீ இந்த பத்திரிகைகளை பாரு. இப்பவே படிக்காத. 1 மணி நேரம் விட்டு அப்புறம் பாரு. கொஞ்சம் மென்டல் பிளாக் கிளியர் ஆகும். இப்ப என்ன செய்யறதா உத்தேசம்? ரெட்டி கேஸ பார்க்கலாமா பாஸ்? எனக்கு மூளை குழம்புறதுரா. பென்ட் ஹவுஸ் ஏதாவது வச்சிருப்பியே? இருக்கு பாஸ் என்று புன்னகையுடன் அலமாரியில் செய்தித்தாள்களுக்கு இடையே செருகி வைத்திருந்த அந்த அட்டை போட்ட பத்திரிகையை எடுத்து கொடுத்தான். கணேஷ் அதை பிரித்தான். வாவ் என்றான். 10வது பக்கம் தானே என்றான் வசந்த் அங்கிருந்தே. சத்யநாதன் 2 கைகளாலும் தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தார். ஜீவராசியின் 3வது கொலை அறிவித்து நாள் குறித்து செய்தது. போலீஸ் என்னதான் செய்கிறார்கள்? ஜீவராசி அழகரசனுக்கு ஒரு பயமுறுத்தல் கடிதம் எழுதி அனுப்பியிருந்தது நம் நிருபர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அந்த கடிதத்தின் வாசகம் வருமாறு. செய்தித்தாளை விட்டெறிந்தார் சத்யநாதன். பெர்னாண்டஸ் உள்ளே நுழைந்து காத்திருந்ததை கவனித்தார். செத்தோ நாம, அசம்பிளியில போட்டு உருட்டுன்னு உருட்டிடுவானுங்க. மந்திரிங்க ஆபீஸ மொய்க்க போறாங்க. அப்போது டெலிபோன் அடித்தது. இனிமே டெலிபோன் ஓய போறதே இல்ல. சத்யநாதன் என்றார் டெலிபோனில். மௌனம். எங்களால முடிஞ்சது அத்தனையும் செய்யறோம் சார். நிச்சயம் பிடிச்சிருவோம். நிறைய தகவல் கிடைச்சிருக்கு. தெரியும் சார், தெரியுது சார். உடந்திருக்கிறோம் நாங்க. அப்படியே செய்யறோம். பாத்துக்கலாம் சார். டெலிபோனை வைத்தார் சத்யநாதன். என்ன பெர்னாண்டஸ், சொல்லுங்க. அழகரசனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார். கொடுங்க. அவர் அதை படிக்க பெர்னாண்டஸ் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். சத்யநாதனின் முகம் மாறியது. மை காட், இதுக்கு என்ன அர்த்தம் என்றார் சத்யநாதன். அதே சமயம் வசந்த், மை காட், இதுக்கு என்ன அர்த்தம் என்றான் கணேஷ் ஆபீஸில். அத்தியாயம் 15. என்ன? கணேஷ் நிமிர்ந்தான். பத்திரிகைகளுக்கு நடுவில் கடலில் இருந்து மோதிரம் எடுத்தவன் போல வசந்த் நின்றான். கையில் கணையாளி. இத பாருங்க பாஸ், அந்த பத்திரிகையின் ஜூன் மாதத்து இதழ் அது. கணேஷ் அவன் காட்டின பக்கத்தை பார்த்தான். புதுக்கவிதை. லிப்டில் நுழைந்து இறங்குகையில், நானும் ஒரு பஞ்சு காடு பெண்ணும் தனியே. அவளை காதலிப்பதா கற்பழிப்பதா என்று யோசிப்பதற்குள் கீழே வந்து வெளியே சென்று விட்டாள். சிவராஜ். எழுதினது யாரு பாருங்க. சிவராஜ் என்று படித்தான். விசில் அடித்தான். வசந்த் உடனே, ஆமா பாஸ், கணையாளி ஆபீஸுக்கு டெலிபோன் அதானே? இல்ல வசந்த், வா
நாம் உடனே அங்க போகலாம், உடனே கவனிக்க வேண்டிய சமாச்சாரம் இது என்று சட்டை பித்தான்களை சரி செய்து கொண்டு தலையை விரல்களால் வாரிக்கொண்டு தன் ஃபியட்டை நோக்கி பாய்ந்தான் கணேஷ். அந்த பத்திரிகை அலுவலகம் சின்னது. அச்சு இயந்திரத்தில் இருந்து உங்களுக்கு யார் வேணும் என்றார் ஒரு பனியன் ஆசாமி. நிச்சயம் அவர் ஆசிரியர் இல்லை. பனியனில் அங்கெங்கே மசி, காக்கி டிராயர். நாங்க ஆசிரியரை பார்க்கணும், அவரு டெல்லியில இருக்காரு. சரிதான், பத்திரிகையை யாரு பாத்துக்கிறாங்க? வருவாரு, காஃபி சாப்பிட போயிருக்காரு. நீங்க? காஃபி சாப்பிட்டாச்சு என்றான் வசந்த். நீங்க யாருன்னு கேட்டேன். ஒரு விஷயம் விசாரிக்க வந்தோம். ஜாப் ஒர்க்கா? இல்ல. உட்காருங்க, வந்துருவார். உட்கார சௌகரியம் இல்லை அங்கே. காகிதங்கள், கடிதங்கள், இன்லாண்டு நீல கவிதைகள், ஈரமான பக்கங்கள், அச்சாபீஸுக்கென்றே தனி வாசனை, நியூஸ் பிரிண்ட். எவ்வளவு காகிதம்! இதில் சிவராஜை தேடணுமா? சரிதான், புது கவிதை எழுதியிருக்கானே, அட்ரஸ் நிச்சயம் இருக்கும். சந்தாதாரர் கூட இருக்கலாம். பாஸ், துடிக்குது எனக்கு இதயம். அவன் அட்ரஸ் மட்டும் கிடைச்சிட்டா? ஆமாம் பாஸ், என்ன பண்ண போறோம்? முதல்ல அட்ரஸ் கிடைக்கட்டும்டா. எனக்கு என்னவோ இந்த குப்பையில. நமஸ்காரம். வந்தவர் செருப்பை உதறிவிட்டு சிற்சில காகிதங்களை அகற்றிவிட்டு உட்கார்ந்து இருவரையும் சந்தேகமாக பார்த்தார். இவருதாங்க என்றான் அச்சு இயந்திரம். கார் உங்களுதா? தள்ளி நிறுத்தக்கூடாது, போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்குமே. இருந்தா என்ன, ஒரு காஸ்மிக் வியூ பாயிண்ட்ல பார்த்தா போக்குவரத்து, காரு, பங்களா எல்லாம் சின்ன விஷயம். சரி, நீங்க யாரு? என் பேரு கணேஷ், இவன் வசந்த். அப்படியா? என் பேரு தணல். புனைப்பெயரா? புனைப்பெயர் என்று தாம்பூலமாக சிரித்தார். இடது பக்கம் புகையிலை அடக்கி இருந்தார். வெளியில் போய் ப்ளீச் என்று துப்பி விட்டு, சொல்லுங்க, உங்களை பார்த்தா இலக்கியத்துல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மாதிரி தெரியலையே. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார் புது கவிதையில என்றான் வசந்த். அப்படியா? சர்ப்ரைசிங். உங்க ஜூன் இஷ்யூல ஒரு கவிதை வந்திருக்கே, லிப்ட்ல ஒரு பொண்ணை பார்த்து அவளை காதலிக்கலாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள லிப்ட் கீழே வந்துருது, அதானே? ஆமா சார், அதை எழுதின சிவராஜ்ங்கிறவரை சந்திக்க விரும்புறோம். எதுக்கு? கவிதை எங்களை ரொம்ப கவர்ந்துருச்சு, அவரை பாராட்டுறதுக்கு. சிவராஜ் முதல் தடவையா அவர் கவிதையை போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அவர் அட்ரஸ் எங்களுக்கு எப்படியாவது தேடி கொடுக்க தயவு பண்ணணும். சரி, பார்த்து வச்சிருக்கேன், சாயங்காலம் வாங்க. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இப்ப முடியாதா என்று கேட்டான் கணேஷ். இப்ப எனக்கு வேலை தலைக்கு மேல இருக்கு. இஷ்யூ ஏற்கனவே லேட்டு. பார்க்கறதுக்கு எத்தனை நேரமாக போகுது? இந்த இதழ்ல எழுதின வச்சவங்க ரூபா அனுப்ப அட்ரஸ் வச்சிருப்பீங்களே. புது கவிதைக்கு ரூபா அனுப்பிச்சா நாங்க போண்டி ஆயிடுவோம். காம்ப்ளிமெண்டரி ஒண்ணு அனுப்புவோம், அவ்வளவுதான். மறுபடி ஒரு ப்ளீச். பாருங்க, அந்த ரூம் பூரா புது கவிதை தான். வசந்த் பார்த்து விட்டு சோப் வைத்தான். இத படிச்சு பார்க்கறதுக்கே உங்களுக்கு நேரம் போதாதே. படிச்சிருவோம். திடுதிப்புன்னு ஒரு முத்து கிடைக்கும். எடிட்டரும் படிச்சிருவார். அவரு ஃபில்டர் பண்ணி அனுப்புனது இவ்வளவு. அந்த லிப்ட் கவிதை கூட இப்படிதான் ரேண்டமா கிடைச்சது. நல்ல பத்திரிகை சார், நல்ல இலக்கிய சேவை என்று கணேஷ் பார் சோப் வைத்தான். இலக்கியமாவது சேவையாவது, பதிலா புடலங்காய் விற்கலாம். ஓசில லைப்ரரியில படிப்பாங்களே தவிர சந்தா அனுப்ப மாட்டானுங்க. இவ்வளவு சொல்றீங்களே, நீங்க சந்தாதாரரா? கணேஷ் உடனே, சந்தா கொடுக்கறதுக்கும் தான் வந்தோம் சார். இந்த மாதிரி தரமா பத்திரிகை இருக்கிறதே சமீபத்துல தான் எங்களுக்கு தெரிஞ்சது. பர்ஸை திறந்தான். என்ன பேர் சொன்னேன்? சிவராஜ். ஒரு நிமிஷம், ஜூன் மாச காம்ப்ளிமெண்டரி லிஸ்ட பாக்குறேன். காகிதங்களில் மறைந்தார். கணேஷ் சிகரெட் பிடிக்க ஆவலாக இருந்தான். அச்சு இயந்திரம் தரமான இலக்கியம் செய்து கொண்டிருந்தது. காக்கி டிராயர் மேற்பார்வை செய்து கொண்டிருந்தான். ராமலிங்கம், அட்ரஸ் லிஸ்ட் எங்க? அலமாரியில் இருக்கு என்றான் அவன். அவர் அலமாரியில் இருந்து அந்த பட்டியலை எடுத்து விலாசம் தேட கணேஷின் இதயம் ஆயில் என்ஜின் மாதிரி அடித்து கொண்டதும், சிவராஜ், உனக்கும் எனக்கும் தூரம் குறைகிறதப்பா, குறைகிறது. இதோ வருகிறேன். ஆஹா, உன்னையும் காணோம். அந்த பேரு இல்ல சார். அந்த ஆளு அட்ரஸ் கொடுத்திருக்க மாட்டான், வெறும் கவிதை மட்டும் அனுப்பிச்சிருப்பான். சரியா பாருங்க சார், இது எப்படி சாத்தியம்? இல்ல, விட்டு போயிருக்கோம். காஃபி வரலைன்னு லெட்டர் எழுதுவான், அனுப்பிச்சிருவோம். சாரி, அவர் கவிதை எழுதின லெட்டர் கொஞ்சம் தேடித்தர முடியுமா? இம்பாசிபிள், தாவு தீந்துரும். நாங்க தேடட்டுமா?
புகையிலையை இடம் மாற்றிக்கொண்டு, இத பாருங்க, நீங்க உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, அந்த ஆளு மறுபடி கடிதாசி எழுதுவான், அப்ப அதை நான் அனுப்புறேன். அந்த ஆளு சந்தாதாரரான்னு பார்க்க முடியுமா சார்? அடட, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் எடு ராமலிங்கம், உயரம் வாங்குறீங்களே நீங்க. சந்தாதாரர் பட்டியலில் அவர் விரல் ஓடியது. தனல் சரியா பாறேன் பிளீஸ் என்றான் கணேஷ் மனதில். ஆஹா இல்ல, கடையில வாங்குறவனா இருக்கும். சரியா பாத்தீங்களா? இங்க கொடுங்க. தனல் நிஜமாவே தனல் ஆனார். லுக், ஏற்கனவே 1/2 மணி உங்களோட வேஸ்ட் பண்ணியாச்சு, போறீங்களா முதல்ல? இந்த லிஸ்ட் என்ன என்று வசந்த் மேஜிக்கில் இருந்து உருவினான். ஐயோ கலைக்காதீங்க, இப்ப போறீங்களா இல்லையா? கமான் வசந்த் என்று கணேஷ் கிளம்பினான். சந்தாலாம் கிடையாது, வாங்க பஸ். தனல் இடியட்ஸ் என்று சொன்னது கேட்டு கோபத்துடன் திரும்பினான் வசந்த். காரில் போகும்போது இருவருக்கும் ஏமாற்றம் விரவி இருந்தது. ச்சே, இவ்வளவு க்ளோஸா வந்துட்டு அட்ரஸ் கிடைக்கல பாத்தீங்களா பாஸ்? இவன் தான் அந்த சிவராஜ்னு நாம உடனே தீர்மானிக்க கூடாது வசந்த். இல்ல பாஸ், இவன் தான், எனக்கு பச்சி சொல்லுது. எப்படி கண்டுபிடிக்கிறது இனிமேல? பார்க்கலாம், பொறுமையா இரு வசந்த். கமிஷனர் அழகரசனின் மரணத்துக்கான ரிப்போர்ட்டை பார்த்ததும் சத்யநாதனை கூப்பிட்டார். சத்யநாதன், இத பாத்தீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? பார்த்தேன் சார், ஆனா புரியல. ஆனா அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, அவன் நிச்சயம் வந்திருக்கான். அடையாளம் கொடுத்திருக்க அந்த பொண்ணு, மீச வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒல்லியா. அது கிடக்கட்டும், இப்ப என்ன செய்ய போறீங்க புதுசா? அப்போது டெலிபோன் அடித்தது. கமிஷனர் எடுத்தார். ஹலோ. எஸ் சார். சற்று நேரம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். வரேன் சார் என்று கூறிவிட்டு டெலிபோனை வைத்தார் கமிஷனர். மந்திரி கூப்பிட்டிருக்காராம், 10 மணிக்கு நீங்க, பெர்னாண்டஸ், பழனிவேலு 3 பேருமே 10 நிமிஷத்துல வந்துருங்க. நாம பிளானை யோசிக்கணும் என்று சொன்னார். கடிகாரத்தை பார்த்து பெருமூச்சு விட்டார். பிரமாதம், நிஜமா மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. ஷூட்டு போட்ட அப்புறம் கொஞ்சம் பருமனா காமிக்குது என்றாள் வனஜா. பாலு டெய்லரை விசாரித்தான். லைனிங் என்ன கொடுத்திருக்கீங்க? எல்லாம் சாட்டின் சார், பட்டன் கலர் கொஞ்சம் மேட்ச் ஆகலையே. எல்லாம் நல்லாதான் இருக்கு என்றாள் வனஜா. சிவராஜ் எதிரே கண்ணாடியில் சிவராஜை பார்த்தான். யார் இது என்று மனதில் தோன்றியது அவனுக்கு. எங்கேயாவது பிடிக்குதுங்களா, கக்கத்துல தொடையில என்று கேட்டார் டெய்லர். இல்ல, எங்கேயும் இல்ல. பாலு திறமையுடன் அவன் ஷூட்டை அங்கங்கே தொட்டு தொட்டு பார்த்தான். கிராண்ட், சேவ் பண்றதுக்கு என்னடா நீ? மிஸ் வனஜா, நான் தான் மாப்பிள்ளை தோழன். சரியா உங்க வீட்டுல என்ன கவனிக்கணும். போட்டோ ஒழுங்கா எடுக்கிறதா இருந்தா சரி, பாத்ரூம் பக்கம் போகாம. வாரீங்களே. டெய்லர், பாலு, வனஜா எல்லோரும் சிரித்தார்கள். சிவராஜ் செலுத்தப்பட்டவன் போல் உட்கார்ந்திருந்தான். ஏசி ரூமில் அழகரசனை பார்த்த பிம்பம் அவன் மனதில் உறுத்தியது. பயப்படாதீங்க அழகரசன், பயப்படாதீங்க. சிவா, என்ன எப்ப பார்த்தாலும் வெத்து பார்வை பார்த்துக்கிட்டு என்று கேட்டாள் வனஜா. எதிர்காலத்தை பத்தி இன்பமான கனா போல இருக்கு என்றான் பாலு. எப்பங்க கல்யாணம் என்றார் டெய்லர் ராவ். நாளைக்கு. இன்னைக்கு சாயங்காலம் மாப்பிள்ளை அழைப்பு. ரொம்ப சந்தோஷங்க. ஆஸ்ட்ரேயில் சிகரெட்டுகள் குவிந்திருந்தன. கணேஷ் சமீபத்திய சிகரெட் ஒன்றை உருத்தெரியாமல் நசுக்க வசந்த் பென்சிலை கடித்து கொண்டு பேசினான். சரணாலயத்துக்கும் விழியிழந்தோர் பள்ளிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்களே பாஸ், கிடைச்சிருச்சு. என்ன? திக்கற்றவர்கள்னு கணையாளி மே இஷ்யூல ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதுல அந்த 2 ஸ்தாபனங்களோட பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அத சிவராஜ் படிச்சிருக்கான். படிச்சதான் லெட்டர்ல 2க்கும் டொனேஷன் கொடுன்னு போட்டிருக்கான். குட். அதனால அவன் நிச்சயம் கணையாளி படிக்கிற ஆளு. கணையாளில சிவராஜ்ங்கிற பேர்ல ஒரு புது கவிதை வந்திருக்கு. அதனால கவிதை எழுதினவன் அழகரசன்னு லெட்டர் எழுதினவன் தான் சொல்ற. பாசிபிள் தான். கவிதைய மறுபடி படித்தான். லிப்ட் பஞ்ச் கார்டு. கவிதையின் வடிவமே ஒரு பழமாடி கட்டிடம் போல இருக்கு இல்ல வசந்த்? கணேஷ் திடீரென்று பிரகாசமானான். தட்ஸ் இட் வசந்த், ஐ காட் இட். என்ன? டேய், பஞ்ச் கார்டுங்கிறது என்ன? கம்ப்யூட்டர்ல உபயோகப்படுத்துறது. லிப்ட் எதுக்கு? மாடி ஏறி இறங்க. கேளு வசந்த், இந்த ஆளு யாரோ ஒருத்திய பார்த்தத கவிதையா எழுதியிருக்கான்னு வச்சுக்கலாம். கவிதை என்ன சொல்லுது? ஒரு உயரமான கட்டிடத்தினுடைய மேல் மாடியிலிருந்து அவன் கீழே இறங்குற போது பஞ்சு கார்டுகளோட ஒரு பொண்ணை பார்த்திருக்கான்.
அதை எழுதியிருக்கான். எதுக்காக அவன் மாடிக்கு போகணும்? அங்க யாரையாவது பார்க்க, அல்லது இது அதிக சாத்தியம் இருக்கு, அவன் அங்க வேலை செய்யறவனா செஞ்சவனா இருக்கலாம். அப்புறம் பஞ்ச் கார்டு, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கட்டிடத்துல ஒரு கம்ப்யூட்டர் இருக்கலாம். பிரில்லியன்ட் பாஸ். இப்ப நீ என்ன சொல்ற சொல்லு. சொல்ல வேண்டாம். கம்ப்யூட்டர் ஏதாவது ஒரு மாடியில இருக்கிற 9 அல்லது 10 மாடி கட்டடம் மெட்ராஸ்ல எங்கெல்லாம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறேன் பாஸ். கண்டுபிடிடா. யாருக்கு டெலிபோன் பண்ண போற? ஐசிஎல்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு, அவருக்கு மெட்ராஸ்ல எங்கெங்க எல்லாம் சின்ன சின்ன பெரிய பெரிய கம்ப்யூட்டர் இருக்குன்னு தெரியும் பாஸ். நன்று. சடுதியில் கான் மகனே. மேலும் அவைகளில் எவ்வளவை உயர்ந்த கட்டடங்கள்? எப்படி தமிழ்? புலவர் கணேஷ் அவர்களே. டன் பாஸ், டன். 10 நிமிஷம் கொடுங்க. ஹலோ முருகேஷ், நான் வசந்த் பேசுறேன். வனஜாவின் வீட்டு வாசலில் எளிமையாக பந்தல் போடப்பட்டிருந்தது. ஜமக்காலங்கள் விரிய காத்திருந்தன. நாதஸ்வரக்காரர் சீவாளியை தேர்ந்தெடுத்து சப்பி விட்டு பதம் பார்த்தார். பீ பீ. காவி துண்டால் மூடப்பட்டிருந்த தவில் சட்டையை கலற்றியது. மாடியில் தற்காலிகமாக ஒழிக்கப்பட்டிருந்த அறையில் சிவராஜ் தரையில் உட்கார்ந்திருந்தான். அருகில் பாலு. சிவராஜின் மாமா மாமி குடும்பம், சில்லறை குழந்தைகள், பட்டுப்பாவடை பெண்கள், மாக்கோளங்கள். ததம் தம் தகதம் தம் தம். சிவராஜின் இருதயம் போல. ஜீவன் பில்டிங். தட்ஸ் இட். ஜீவன் பில்டிங் 9 மாடி கட்டடம். 9வது மாடியில ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, ஒரு ஐபிஎன் மிஷின். கட்டடம் எங்க இருக்கு என்று கேட்டான் கணேஷ். மவுண்ட் ரோட்ல. அந்த கட்டிடத்தின் வாயிலில் கணேஷின் கார் நின்றது. இருவரும் இறங்கி விரைந்தார்கள். வாயிற்புறத்தில் ஒவ்வொரு மாடியிலும் இருக்கும் அலுவலகங்களின் பட்டியல் இருந்தது. எங்கே ஆரம்பிக்கலாம்? 9வது மாடி. கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் கான்டினென்டல் என்று 2 கம்பெனிகள் இருக்கின்றன. கான்டினென்டில் முதல்ல விசாரிக்கலாம். பட்டு வேட்டிடா. பரவாயில்ல, நிறைய செலவழிச்சிருக்கார் உங்க மாமனார். இப்ப என்ன செய்யணும் என்றான் சிவராஜ். சும்மா உட்கார்ந்து இருக்கணும். மணி என்ன? இப்ப 4. சாயங்காலமா சிவா விஷ்ணு கோயிலுக்கு போய் வரணும். பொழுது சாய. காஃபி என்றாள் வனஜாவின் தங்கை. சொம்பு நிறைய காஃபியை வைக்க பாலு அவளை பார்த்து கொண்டே, எத்தனாவது படிக்கிற என்று கேட்டான். பஜ்ஜி எப்ப வரும் என்றார் மாமா. கொண்டு வரேன் மாமா என்று கூறிவிட்டு ஓடிவிட்டாள். நான் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்ல என்றான் பாலு வருத்தத்துடன். சிவராஜ். ஆமாம், சிவராஜ்னு ஒருத்தர் லீவ் வேக்கன்சில மே மாசம் வரைக்கும் வேலை செஞ்சிட்டு இருந்தார். ஆமா, நீங்க யாரு? வசந்த் தயாராக பொய் வைத்திருந்தான். நான் அவனுக்கு சித்தப்பா பையன் சார். அட்ரஸ் தெரியாம வந்துட்டேன். இந்த ஆபீஸ்ல இருந்தது எனக்கு தெரியும். உங்க ஆபீஸ்ல அவன் அட்ரஸ் இருக்கான்னு கொஞ்சம் தயவு பண்ணி கொஞ்சம் இருங்க. பட்டுவாடை ரிஜிஸ்டர்ல அவன் அட்ரஸ் இருக்குன்னு ஞாபகம். கணேஷ் தன் நெற்றியை கர்ச்சீப்பால் துடைத்துக் கொண்டு கண்ணாடிக்கு வெளியே பார்த்தான். மவுண்ட் ரோட்டில் கார் பாம்புகள். தூரத்தில் நீலப்படுதா போல சமுத்திரம். டெலிவிஷன் டவர் அம்பு போல் வானத்தை குத்தி கொண்டிருந்தது. வசந்த் லிப்ட் வாசலில் சுயங்கம் என்று கொண்டு நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை காட்டினான். கையில் பஞ்சு கார்டுகள். இந்த இடம்தான் பாஸ். தேவி கருமாரி தாயே, அட்ரஸ் கிடைச்சிடணும். என்ன சார், கிடைச்சுதா? கோயிலின் வாசலில் அவர்கள் உட்கார்ந்திருக்க ஒரு குடிமி சாஸ்திரி மந்திரம் சொல்லிக் கொண்டே சந்தன பேளாவில் மஞ்சள் அரிசியை விநியோகம் செய்து கொண்டிருந்தார். நட்ட நடுவே ஷூட் தட்டில் வைக்கப்பட்டு தேங்காய் புஷ்பங்களுடன் காத்திருந்தது. ஒரு ஆஸ்டின் கார் மல்லிகைப்பூ அணிந்து ஹேண்டிலுடன் காத்திருந்தது. பெட்ரூம் பாக்ஸ்களில் ஒன்று இன்னும் உச்சஸ்தானம் பெறாமல் குபுக் குபிக் என்று அவ்வப்போது வெளிச்சம் காட்டியது. சிவராஜ் அதையே பார்த்து கொண்டிருந்தான். பூட்டி இருக்கு பாஸ் என்றான் வசந்த். கணேஷ் மாடி ஏறி வந்து சிவராஜின் அறைக்கதவை பார்த்தான். எஸ் சிவராஜ், ஆர் பாலகோபால். 2 பேரு இருக்கிற ரூம் போல. இவ்வளவு தூரம் வந்துட்டுமே, பூட்டி இருக்கே. கணேஷ் மேலும் கீழும் பார்த்தான். பின்மாலை இருட்டு, ஒருவரும் இல்லை. இன்னும் கொஞ்ச தூரம் வந்துடலாம். பூட்டப்பாரு. காத்ரேஜ். உன்னால திறக்க முடியாத காத்ரேஜ் பூட்டா என்ன? என்கிட்ட 2-3 காத்ரேஜ் சாவி இருக்கு. இல்ல பாஸ், ஒரு நூல் போதும். கணேஷ் மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்க வசந்த் அந்த பூட்டில் முனைந்தான். ரோஜாப்பூ மாலை கொண்டு புது ஷூட், புது பூட்ஸ், நெற்றியில் மெலிதான குங்குமம், களைந்த தலையுடன் சிவராஜ் அந்த ஆஸ்டின் காரில் ஏறிக்கொள்ள நாயனக்கார ரஞ்சனியில்
துன்மார்க்க சராவை துவங்க சற்று நேரம் மற்றதெல்லாம் மறந்து அந்த ராகத்தில் லயித்தான். பூட்டு திறந்து கொண்டது. வணக்கம் பாஸ் என்றான் வசந்த். இருவரும் அறையில் நுழைந்தார்கள். அலமாரி எல்லாம் புத்தகங்கள், மேஜை, கவிழ்த்த டம்ளர், மூடின பானை, கேலண்டரில் ரேகா. வசந்த் டிராயர்களை திறந்தான். அலமாரிகளை ஆராய்ந்தான். புத்தகங்களை நகர்த்தினான். கணேஷ் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருந்த செய்தித்தாள்களை புரட்டென்று புரட்டினான். கார் மெதுவாக கிளம்பி பஸ் ஸ்டாண்டு போகும் ரோட்டில் ஓரமாக சென்றது. குழந்தைகள் சூழ சிவராஜ் உட்கார்ந்திருந்தான். பாலு போட்டோ எடுத்தான். லுக் வசந்த், அந்த செய்தித்தாள்களின் மிக அடித்தளத்தில் இருந்த காகிதத்தை உருவினான். அது ஒரு போஸ்டர். ஜீவராசியின் அடுத்த செயல் என்ன? எதிர்பாருங்கள், 25ஆம் தேதி. ஐ காட் ஹிம் வசந்த் என்று கத்தினான் கணேஷ். பாஸ், இன்னொரு விஷயம், இந்த கல்யாண இன்விடேஷனை பாருங்க. அத்தியாயம் 16. கணேஷும் வசந்தும் காரில் சிவராஜின் கல்யாணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். என்ன செய்ய போறார் பாஸ் என்று கேட்டான். நீதான் சொல்லண்டா. அவனுடைய துணிச்சலை பாத்தீங்களா பாஸ்? இத்தனையும் செஞ்சுட்டு கல்யாணம் செஞ்சுக்கிறான். சச்ச, நான் எனக்கு அந்த பொண்ணை நினைச்சாதான் ஒரு மாதிரி இருக்கு. கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா பாஸ்? அதான் எனக்கு இப்ப டைமா வசந்த், நீ சும்மா இரு. என்ன, நாம அங்க போகலாம். லெட்ஸ் பிளே இட் பை த இயர். கார் போக்குவரத்து விளக்கில் தடைபட்டு நின்று கொண்டிருந்த போது சில கல்லூரி பெண்கள் கடந்து சென்றார்கள். வசந்த் விசில் அடித்து, பாத்தீங்களா பாஸ், அந்த பொண்ணுங்க ஜீவராசின்னு பேரு போட்டு டிஷர்ட் போட்டிருக்காங்க. சரிதான், என்ன கல்ச்சர் ஆகுது. ஒரு கொலைகாரன் ஹீரோ ஆயிடுறான். வசந்த், எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல. அந்த ஆள் தானா இது? லாஜிக் உதைக்குது. கல்யாணம் பொருந்தல பாரு. ரூம்ல போஸ்டர் பார்த்தமே பாஸ், அதை விட நிரூபணம் தேவையா? கண்டிப்பா இவன் தான். கொலை செஞ்சவன் மனசு எவ்வளவு சலனப்படும். ஒவ்வொரு கணத்திலையும் போலீஸ் பூட் சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல கல்யாணமா? தன்னை பிடிக்கவே முடியாதுன்னு அவ்வளவு தன்னம்பிக்கை இருக்கு அவனுக்கு. இல்ல, அதோட வேற ஏதோ இருக்கு. கல்யாண வாசலில் 3 கார்கள் நின்று கொண்டிருந்தன. இன்னைக்கா கல்யாணம்? நாளைக்கு காலையில. இப்ப மாப்பிள்ளை அழைப்பு நடந்துகிட்டு இருக்கோம். உள்ள போலாமா? இரு, இங்கேயே நில்லு என்றான் கணேஷ். தூரத்தில் நாதஸ்வர ஒலி கேட்டது. பெட்ரோமாக்ஸ் விளக்குகள் தெரிந்தன. மெதுவாக அந்த ஆஸ்டின் கார் அவர்களை நெருங்கியது. அவெல்லாம் வந்துட்டா, ஆரத்தி கரைச்செண்டு வாங்கோ. கணேஷும் வசந்தும் ஓரத்தில் ஒதுங்கி நிற்க கார் அவர்களை கடந்தது. சிவராஜ் குழந்தைகள் படை சூழ நேர்பார்வை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். யாரு என்றான் வசந்த். கையல் சொன்ன வர்ணனை பொருந்தறது. மீச, கொஞ்சம் ஒல்லியான தேகம். இவன் தான் பாஸ். போலீஸுக்கு போன் பண்ணி வர சொல்லலாமா? இல்ல, இன்னும் இல்ல. சிவராஜ் வாசலில் நிற்க 2 பெண்கள் ஆரத்தி எடுத்தார்கள். கெட்டி மேளம், கெட்டி மேளம். பிளாஷ். சிவராஜ் உள்ளே நுழைந்தான். வசந்த், வா உள்ள போலாம். உள்ளே வந்து சற்று பின்பக்கத்து நாற்காலிகள் 2இல் உட்கார்ந்தார்கள். மணமேடை அலங்கரிக்கப்பட்டு ஊஞ்சல் சங்கிலி தூக்கி கட்டப்பட்டு பல வகைகளில் புதிய ஜமக்காலம் மடித்து மனை அமைத்து அதில் சிவராஜ் உட்கார வனஜா வந்து ஒரு முறை சேவித்து விட்டு அருகில் பவ்யமாக உட்கார்ந்தாள். சிவராஜை பார்த்து ஒரு தடவை சிரித்துக் கொண்டாள். அவள் கைகளில் மருதொன்றி கரைகள் தெரிந்தன. புவர் கேர்ள் என்றான் வசந்த். லக்ன பத்திரிகை சொல்லிடலாமா? கணேஷ் யோசனையில் இருந்தான். நேராக சிவராஜை பார்த்தான். எப்படிப்பட்ட மனிதன் நீ? உன்னை பார்க்க பார்க்க எனக்கு ஆச்சரியம்தான் அதிகமாகிறது. ஐயர் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறார். மெல்ல வனஜாவிடம் அவன் ஏதோ சொல்லுகிறான். அருகில் பாலு வந்து ஏதோ சொல்லி சிரிக்கிறான். இன்னும் கல்யாணம் ஆகல. இப்பவே களைச்சிட்டா சேதம் அதிகம் இல்ல, கலகங்கள் குறையும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை காப்பாற்றப்படும். வனஜாவை பார்த்தான். கண்ணின் மை, தலை நிறைய கதம்பம், கை நிறைய வளையல்கள், பெருசாக பொட்டு. ஓ பெண்ணே, உன்னை ஏமாற்றி விட உத்தேசம். முதலில் அந்த அதிர்ச்சியை நீ எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறாய்? அவள் உதடுகள் மெலிதாக இருந்தன. அதில் வைராக்கியம் தெரிந்தது. அவள் பிடிவாதத்தில் தான் இந்த கல்யாணம் ஏற்பாடாகி இருக்கலாம் என்றும் தோன்றியது கணேசுக்கு. வசந்த், நீ ஒரு காரியம் செய்ய. மோசப்படாம அருகில் இருக்கிற ஏதாவது டெலிபோன் பூத்துக்கு போய் உதவி கமிஷனர் சத்யநாதன் கிட்ட பேசு. இல்லைன்னா பெர்னாண்டஸ், இல்ல பழனிவேலு, யாருகிட்டயாவது பேசு. ஜீவராசிங்கிற சிவராஜனை கண்டுபிடிச்சிட்டோம்,
ஆர்ப்பாட்டம் இல்லாம ஆரவாரம் இல்லாம இந்த இடத்துக்கு வர சொல்லிடு. அவங்க நம்பலைனா நாம எப்படி கண்டுபிடிச்சோம்னு விவரமா சொல்லிடு. அப்ப நம்புவாங்க. போலீஸ்காரங்க வரதா இருந்தா கொஞ்சம் தூரத்திலேயே நிறுத்திக்கன்னு கேட்டுக்க. என்ன? சரி பாஸ், நீங்க இங்க இருக்கீங்களா? எங்கேயும் போக மாட்டேன், மாப்பிள்ளைய சந்திக்கணும்ல. வசந்த் சென்றான். சாஸ்திரிகள் மந்திரம் சொல்ல சிவராஜ் திருப்பிச் சொன்னான். ஓ வித்வான்களது சபையே, தங்களது திருவடியில் ஏதோ கொஞ்சம் சுவர்ண தட்சணை சமர்ப்பிக்கிறேன். அதை உயர்ந்த தட்சணையாக தாம்பூலத்துடன் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு விவாகம் செய்து கொள்வதற்கு ஏற்ற யோகத்தை உண்டாக்க வேண்டும் என்று அனுகிரகம் செய்யுங்கள். பாலு கணேஷிடம் வந்தான். சாப்பிடுறீங்களா சார்? பந்தியில இடம் காலியா இருக்கு. இல்லைங்க, நான் அடுத்த பந்தியில சாப்பிட்றேன். என் பேர் பாலு. நீங்க சிவராஜ் ஃப்ரெண்டா? இல்ல, பெண் வீட்டு பக்கம். அதானே, நான் உங்களை பார்த்ததில்ல. நான் சிவராஜுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படியா? எனக்கு மாப்பிள்ளைய அறிமுகம் செஞ்சு வைக்கிறீங்களா? ஓ எஸ், ஃபங்க்ஷன் எல்லாம் முடிய போறது, அப்புறம் செய்யறேனே, ஒன்னும் அவசரம் இல்ல. சாஸ்திரிகள் இந்த புடவைய மாத்தி உடுத்திண்டு வாமா என்றார். பெண்ணுக்கு தோப்பனார் எங்க? மற்றொரு சாஸ்திரிகள் ஆசீர்வாதத்துக்கு மஞ்சள் அரிசியை விநியோகம் செய்து கொண்டிருந்தார். கணேஷின் கையில் அந்த அரிசி மணிகள் தாமாகவே வந்து விழுந்தன. உள்ளே சென்ற வனஜா புதிய நீளத்தில் மறு புடவை அணிந்து கொண்டு திரும்ப வந்து சேவித்துவிட்டு சிவராஜ் அருகில் உட்கார்ந்தாள். அழகான பெண். கண்களில் எதிர்பார்ப்பும் கனிவும் புன்னகையும் தெரிந்தன. பெண்ணே, உன்னிடம் என்ன பொய் சொன்னான்? எப்படி கழுத்தை நீட்ட நீ சம்மதித்தாய்? அவன் அல்லவா கழுத்தை நீட்ட வேண்டியவன். அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து சேவிக்க எல்லோரும் அட்சதை போட்டார்கள். கணேஷின் கையில் அந்த அரிசிகள் இன்னும் இருந்தன. நீ உள்ள போயிடுமா, சாஸ்திரிகள் சொல்ல வனஜா உள்ளே சென்றாள். சிவராஜ் சுதாரித்துக் கொண்டு கோட்டை கழற்றி கையில் மடித்துக் கொள்கிறான். பாலு சிவராஜ் அருகில் சென்று கணேஷை சுட்டி பேசுகிறான். அவர்கள் இருவரும் கணேஷிடம் வருகிறார்கள். கணேஷ் பதட்டப்படுகிறான். வருகிறான் வருகிறான், என்ன செய்வது? போலீஸ் வரும் வரை காத்திருப்பதா, இல்லை இப்போதே சொல்லிவிடுவதா? என்ன செய்ய வேண்டும்? இதான் மாப்பிள்ள சிவராஜ். உங்க பேரு? கணேஷ். கேள்விப்பட்ட பேரா இருக்கே, காமன் பிளேஸ் நேம் தான் என்றான் கணேஷ். சிவராஜ் கணேஷை நேராக கண்களை துருவி பார்த்தான். சிவராஜின் கண்களின் தீர்க்கம் கணேஷை பாதித்தது. கண்களில் பொய் இல்லை, கண்களில் குற்றம் தென்படவில்லை. கொலைகாரர்களின் கண்களை பார்த்திருக்கிறான் கணேஷ். இந்த ஆள் மிகவும் அழுத்தம் உள்ளவன். கணேஷின் தேர்ந்த கண்களுக்கு கூட ஒன்றுமே தெரியாதபடி எப்படி இவ்வளவு சுதாரித்த நிலையில் இருக்க முடிகிறது? ஜாக்கிரதை, ஆயுதமில்லாமல் வந்திருக்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான் கணேஷ். நீங்க வனஜாவுக்கு உறவா? ஆமா, ஒரு விதத்துல. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று அவன் கையை பிடித்து குலுக்குகிறான். சிவராஜின் கைப்பிடிப்பு இறுக்கமாக இருந்தது. உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? இல்ல, அவசரம் ஒண்ணு இல்ல. வசந்த் ஏன் இன்னும் திரும்பி வரவில்லை என்று யோசித்தான் கணேஷ் தனக்குள். சிவராஜ் அவன் அருகில் நாற்காலியில் உட்கார்ந்தான். பாலு எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். கணேஷ், சிவராஜ் எதிரெதிரே இருவர் மட்டும் தனியாக உட்கார்ந்திருந்தார்கள். வசந்த் இந்நேரம் போன் செய்து முடித்திருப்பான். போலீஸ் இங்கே வர இன்னும் 10 நிமிஷங்கள் ஆகுமா? அதிகப்படியாக 10 நிமிஷங்கள். பிளையிங் ஸ்குவாடுடன் வந்து விடுவார்கள். இதுதான் சமயம், இதுதான் கல்யாணம். தீவிரமாக முற்றுவதற்குள் இதுதான். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் பெண் வீட்டுக்கு உறவுக்காரன் இல்ல என்றான் கணேஷ். நினைச்சேன், நீங்க பதில் சொல்ற போது பொய் கண்ணுல தெரிஞ்சது. பின்ன நீங்க யாரு? நான் ஒரு லாயர். அப்படியா? என்ன விஷயம்? சிவராஜ் உஷாராவது கணேஷுக்கு தெரிந்தது. கேர்ஃபுல். நீங்க தான் ஜீவராசினி எனக்கு தெரியும் என்றான் கணேஷ் பட்டென்று. சிவராஜ் உறைந்து போனான். என்ன சொன்னீங்க? எனக்கு புரியல. நல்லா புரியும் உங்களுக்கு மிஸ்டர் ஜீவராசி. என்ன சொல்றீங்க? ஜீவராசினா என்ன? வாட் ஆல் திஸ்? நீங்க பதில் சொல்ற போது பொய் கண்ணுல தெரியுது. நிச்சயம் சிவராஜ் மாறிவிட்டான். திடீரென்று உடம்பில் அத்தனை ரத்தமும் இழந்தாற் போல் அவன் கைகள் முதலில் நடுங்க ஆரம்பித்தன. எழுந்தான். அவன் கையை சட்டென்று பிடித்துக் கொண்டு, மிஸ்டர் சிவராஜ், இதை நாம கொஞ்சம் நளினமா செய்யலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஓடி நான் ஓடி
தரையில விழுந்து கட்டி புரண்டு ஓடி பிடிச்சு விளையாட வேண்டாம்னு தோணுது. கணேஷின் கைப்பிடி அழுத்தமாக இருந்தது. உட்காருங்க, ஒரே அடியில என்னால உங்களை உட்கார வைக்கவும் முடியும் என்று கணேஷ் சொன்னான். சிவராஜ் உட்கார்ந்தான். மை காட், சரியான சமயம் பார்த்து வந்திருக்கீங்க. சுற்றுமுற்றும் பார்த்தான் சிவராஜ். அருகில் யாரும் இல்லை. நாதசுரக்காரர்கள் தத்தம் வாத்தியங்களை உரையில் இட்டுக் கொண்டிருந்தார்கள். நாளைக்கு கல்யாணமா உங்களுக்கு கேட்டான் கணேஷ். ஆமா, போலீஸுக்கு தெரியுமா? இன்னும் இல்ல. எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏதோ ஒரு குழந்தையின் ஆர்வம் தான் தெரிந்தது சிவராஜின் குரலில். நீங்க கணையாளியில எழுதின புதுக்கவிதை மூலமா. அதுல என்ன? அதுல பலமாடி கட்டிடம், கம்ப்யூட்டர் இரண்டும் பற்றி செய்தி இருக்கு. அதை வச்சுக்கிட்டு உங்க ஆபீஸ பிடிச்சோம். அதுல இருந்து உங்க அட்ரஸ், அதுல இருந்து உங்க கல்யாண இன்விடேஷன், அதுல இருந்து இங்க. கிளவர், வெரி கிளவர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் கணேஷ். கை கொடுங்க. கணேஷ் தயங்கினான். பயப்படாதீங்க, என்கிட்ட துப்பாக்கி எதுவும் கிடையாது. கல்யாண மாப்பிள்ளை கிட்ட துப்பாக்கி இருக்குமா என்ன? ஒரு ஜீனியஸ் இன்னொரு ஜீனியஸுக்கு கை கொடுக்க கூடாதா? கம்மான், நான் ஓட மாட்டேன் கணேஷ். இருவரும் கை குலுக்கினார்கள். அதே இறுக்கம் மறுபடியும். இப்ப என்ன நடக்கும்? அரெஸ்டா? ஆமா, சாரி, உங்க கல்யாணத்துல குறுக்கிட வேண்டியதா இருக்கு. கவுண்ட் ஆஃப் மாண்டி கிறிஸ்டோ மாதிரி இல்ல என்றான் சிவராஜ். சோ சாரி, ஆனா இந்த சமயம் தான் சரின்னு எனக்கு தோணுது. கல்யாணம் ஆன பிற்பாடு விஷயம் இன்னும் தீவிரமா ஆயிடுறது. இன்னொருத்தரோட வாழ்க்கை பாதிக்கப்படுறது பாருங்க. இருந்தாலும் உங்ககிட்ட சிகரெட் இருக்கா? கணேஷ் அவனுக்கு சிகரெட் கொடுத்து அதை பற்ற வைத்தான். அவன் அதை மடக்கி குனிந்து ரகசியமாக பிடித்தான். கல்யாண வீட்டுல சிகரெட் குடிக்க கூடாது. வனஜா அப்பா பார்த்தார்னா சத்தம் போடுவார். சேச்சா, ஷூட் எல்லாம் சந்தனம் ஆயிடுச்சு. பாவி, இதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லடா என்று நினைத்தான் கணேஷ். சிவராஜ் எழுந்தான். கணேஷும் எழுந்தான். நீங்க நான் தப்பிச்சு ஓட போறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவ்வளவு முட்டாள் இல்லனா. இப்ப தப்பிச்சு என்னால எங்க ஓட முடியும்? உட்காருங்க. வனஜா வந்தாள். இங்க இருக்கீங்களா சிவா? எங்கெல்லாம் தேடுற உங்களை. சாப்பிட வரலையா? மை காட், மறுபடி சிகரெட்டா? நான் என்ன சொன்னேன்? கல்யாணம் ஆனப்புறம் கம்ப்ளீட்டா நிறுத்திடணும்னு தானே. கல்யாணம் ஆகலையே வனஜா இன்னும். மீட் மிஸ்டர் கணேஷ், லாயர். ரொம்ப புத்திசாலின்னு தெரிய வர்றது. இது வனஜா, என்னுடைய மனைவியா ஆக நினைக்கிறவ. ஆக நினைக்கிறவளா? என்னெல்லாம் பேசுறீங்க சிவா? இப்ப நீங்க சாப்பிட வரீங்களா இல்லையா? இல்ல வனஜா, இவரு கூட கொஞ்சம் முக்கியமா பேச வேண்டி இருக்கு. நீ போ, நான் வர்றேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நான் கேட்கலாமா? அப்புறம் சொல்றனே வனஜா, நீ போ, சீக்கிரம் வந்துருங்க என்று கூறிவிட்டு வனஜா சென்றாள். ஸ்வீட் கேர்ள் இல்ல என்றான் சிவராஜ். மிஸ்டர் கணேஷ், உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். என்ன போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னால எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்க முடியுமா? எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? இந்த கல்யாணம் மட்டும் தடைபடாம பாத்துக்க முடியுமா உங்களால கணேஷ்? யூ மீன் இது எல்லாத்துக்கு அப்புறமும் நீங்க கல்யாணம் பண்ணிக்க விரும்புறீங்களா? மை காட், நீங்க செஞ்ச 3 கொலைகளுக்கும் உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும் தெரியுமா? நான் தான் கொண்டேன்னு என்ன ஆதாரம் இருக்கு? கவலைப்படாதீங்க, ஆதாரம் கொண்டு வந்துடுவாங்க. ஆனா நீங்க தான் தெரிஞ்சப்புறம் கேஸே வேற மாதிரி ஆயிடும் மிஸ்டர் சிவராஜ். நான் இந்த கேஸ சுருக்கமா சேதமில்லாம முடிச்சிடலாம்னு விரும்புறேன். கல்யாணம் செஞ்சுட்டு காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. பாவம் அந்த பொண்ணு. நான் உங்களை இப்பவே கொண்டுடுறேன்னு வச்சுக்கோங்க என்று சிரித்தான். சிரிக்கிறான். செய்ய மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஒண்ணு, உங்களுடைய உடல் பலம் போதாது. 2, இவ்வளவு பேர் முன்னிலையில நீங்க செய்ய மாட்டீங்க. அது உங்க முறையும் இல்ல. 3, உங்ககிட்ட இப்ப ஆயுதம் இல்ல. மிஸ்டர் கணேஷ், என்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் என்னுடைய மூளை. உங்களுக்கும் எனக்கு ஒரு செஸ் ஆட்டம் இன்னும் முடியல. இந்த மூவ் ரொம்ப நல்லா இருக்கு உங்களோடது. கல்யாணத்துக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணி சேதாரத்தை குறைக்கிறது நல்ல மூவ் தான். ஆனா அது சிறந்த ஆட்டம் இல்ல மிஸ்டர் கணேஷ். நீங்க தெரிஞ்சின்றது நிறைய, ஆனா உங்களுக்கு தெரியாதது அதை விட இன்னும் நிறைய. நானா சொல்றதை விட நீங்களா தெரிஞ்சுக்கீங்கறான்னு பாக்குறேன். அடுத்த மூவுக்கு 15 நிமிஷம் கொடுக்கறேன். யோசிங்க. திங்க் மேன், திங்க். 2 பேர்ல யாரு கெட்டிக்காரன்னு பாத்தரலாம் என்றான் சிவராஜ். அத்தியாயம் 17. சிவராஜ் கணேஷை பார்த்து புன்னகை செய்தான். உங்க அனுமதி இருந்தா உள்ள போய் இந்த சூட்டை கழட்டி வச்சுட்டு வேஷ்டி மாத்திக்கிட்டு வந்துடுறனே. அப்படியே சுவரேறி குதிச்சு தப்பிச்சிருவேன்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா
நீங்க என் கூட வரலாம். எங்க போக முடியும்னா? அந்த வார்த்தைகளில் வஞ்சனை இல்லை, தந்திரம் இல்லை. நீங்க போங்க என்றான் கணேஷ். முழுக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு சொல்லிடாதீங்க பிளீஸ். டூ லேட் சிவராஜ், சொல்லியாகிவிட்டது. சிவராஜ் கல்யாண வீட்டிற்குள் நுழைந்தான். அவனை அனுப்பியது முட்டாள்தனமா? பின்புறமாக அவன் தப்பிக்க முடியாதா? முடியாது. ஆள் அடையாளம் கண்டு கொண்ட பின் இனி ஏது தப்பித்தல்? எப்படி ஓட முடியும்? ஜில்லா ஜில்லாவாக வேட்டையாடி விடுவார்கள் போலீஸ். ஓடமாட்டான். ஓடுகிற ஜாதியாக தெரியவில்லை. கணேஷின் உள்ளுணர்வு சொல்கிறது. ஏறக்குறைய இந்த கணத்திற்கு தயாராக இருக்கிறான். என்ன சொல்கிறான்? நான் இனி தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன இருக்கிறது? இவன்தான், அதில் சந்தேகமே இல்லை. இவன்தான் கமிஷனருக்கு கடிதம் எழுதிய ஜீவராசி. நீங்க தெரிஞ்சின்றது நிறைய, ஆனா உங்களுக்கு தெரியாதது அதை விட நிறைய. என்ன தெரிய வேண்டும் எனக்கு? திங்க் மேன், திங்க். கார்போ, போர்ச்னாய், உங்கள் அடுத்த மூவ்? எந்த அர்த்தத்தில் இப்படி சொல்லிவிட்டு போனான்? இதோ போலீஸ் வரப்போகிறார்கள். இனிமேல் அவர்களே யோசித்து தீர்த்து கொள்ளட்டும். இனி நமக்கென்ன? ஜீவராசி யார் என்று கண்டுபிடித்து போலீஸ் வசம் ஒப்படைத்தவுடன் என் கடமை முடிகிறது. ஆட்டம் க்ளோஸ், முற்றும். அவ்வளவுதானா? அவன் கண்களில் ஒளிரும் குறும்புக்கு என்ன அர்த்தம்? விட்ட சவாலுக்கு என்ன அர்த்தம்? எங்கே இந்த வசந்த் இன்னும் வரவில்லை? கல்யாண மண்டபம் காலியாக இருந்தது. நன்றாக தின்ற சாஸ்திரிகள் காக்கி பையுடன் ஒரு ஓரத்தில் வந்து உட்கார்ந்தார். விடிய காத்தால முகூர்த்தம், 4 மணிக்கு எழுந்து குளிச்சாகணும் என்று இன்னொரு சாஸ்திரியிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். முதல் கடிதம் எப்போது வந்தது? ஜட்ஜி இறந்த பின். அடுத்தது ஏறக்குறைய உடனே. அது என்ன சொன்னது? அடுத்தது டாக்டர் என்று. டாக்டர் எப்போது கொல்லப்பட்டார்? 1 மாதம் கழித்து. 1 மாதம் கழித்து? மை காட்! அடுத்தது அழகரசன். அவர் எப்படி கொல்லப்பட்டார்? இன்னும் தெரியவில்லை. இன்னுமா தெரியவில்லை? ஏன்? ஓ, இப்படி இருக்கலாமா? ஆம், இப்படித்தான் இருக்குமா? திங்க், திங்க் மேன், திங்க். கணேஷின் மூளைக்குள் சக்கரங்கள் ஒலித்தன. 5 நிமிடம் அவன் நெற்றி புருவங்கள் சுருங்கி வேதனைப்பட்டன. 6வது நிமிஷம் அவை சிக்கலில் இருந்து விடுபட 7வது நிமிஷம் கணேஷ் புன்னகைக்க ஆரம்பித்தான். தன் தலையில் தட்டி கொண்டான். சிம்பிள். இது தெரியாமல் என்ன விபரீதம் செய்து விட்டேன்? அப்போது வசந்த் திரும்பி வந்தான். டெலிபோன் பண்ணிட்டிய வசந்த் என்று கணேஷ் பதற்றத்துடன். பண்ணேன் பாஸ். சாமிநாதன், பெர்னாண்டஸ், பழனிவேல் 3 பேருமே ஊர்ல இல்ல. ஒருத்தர் கோயம்புத்தூர் போயிருக்காரு, மத்த 2 பேரும் பாம்பே போயிருக்காங்க. அப்ப நீ இன்னும் போலீஸ்க்கு சொல்லலையா? இன்னும் இல்ல பாஸ். கமிஷனர் ஆபீஸுக்கு போன் பண்ண, அவரும் கிடைக்கல. வேற யாருக்கு சொல்றதுன்னு உங்களை கேட்கலாம்னு தான் வந்தேன். நீ வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம். டேய், கம்மன் இரு வசந்த். அவங்க எதுக்காக கோயம்புத்தூர் பம்பாய் போயிருக்காங்கன்னு விசாரிச்சியா? ஏதோ ஜீவராசி கேசுகள்ல ஒரு ஸ்கூப், ஒரு அரெஸ்ட்னு சொன்னாங்க. அட பாவி, கோயம்புத்தூருக்கும் பம்பாய்க்கு எதுக்குடா போகணும்? முட்டாள்களே. ஆசாமி இங்கேயே இருக்கான்னு நினைச்சிட்ட. அவங்க அவ்வளவு முட்டாள்கள் இல்ல வசந்த். அப்புறம் மெயில்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கும் போன் பண்ணி என்னடா விஷயம்னு கேட்டேன். வினோதமா ஒண்ணு சொன்னான். அழகரசன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட இன்னைக்குதான் ரிலீஸ் பண்ணினாங்களாம். அவர் இறந்து போனது எதனால தெரியுமா? பியூர் அண்ட் சிம்பிள் பாஸ். ஹார்ட் அட்டாக்கா? அட, உங்களுக்கு தெரியுமா? இப்ப எல்லாம் தெளிவாரது வசந்த். எனக்கு இப்பதான் எல்லாம் குழப்பமா இருக்கு. முட்டாள், கேள்றா. இப்ப அந்த போலீஸ் ஆபீசருங்க கோயம்புத்தூருக்கும் பம்பாய்க்கும் எதுக்கு போயிருக்காங்க தெரியுமா? கைது செய்ய. யார? கொலை செஞ்சவங்கள. ஜட்ஜ கொலை செஞ்ச அந்த பழைய கைதிய. அப்புறம் டாக்டரை தள்ளிவிட்டானே அந்த வேலைக்காரனை. அப்ப ஜீவராசி? ஜீவராசி இந்த கொலைகளை செய்யலடா. என்ன சொல்றீங்க பாஸ்? சரியான கிராக்குடா நீ. இவ்வளவு சிம்பிளான விஷயம் இன்னும் புரியலையா உனக்கு? சும்மா வாராதீங்க பாஸ். சத்தியமா எனக்கு புரியல. சொல்றேன் பாரு. சிவராஜ் ஒரு சாதாரண இளைஞன். அவன் செஞ்ச ஒரே குற்றம் கமிஷனருக்கு அந்த கடிதங்களை எழுதினது. அவ்வளவுதான். ஜட்ஜு கொலை செய்யப்பட்டத பேப்பர்ல பார்த்த அப்புறம் நான் தான் கொன்னேன்னு ஜீவராசின்னு பேரு போட்டு கடிதாசி எழுதிட்டான். ஜட்ஜு கொலை நடந்த அப்புறம். சும்மா ஒருத்தன் அப்படி எழுதுவானா பாஸ்? அவன் ஒரு விதத்துல போலீஸோட கண்ணாமூச்சி விளையாட விரும்பி இருக்காண்டா. தன்னுடைய பேரு பேப்பர்ல வரட்டும்னு இந்த நகரத்தை கொஞ்சம் கலக்கலாமேன்னுட்டு. எப்படியும் அந்த கடிதத்தை எழுதினது கொலை நடந்ததுக்கு அப்புறம். அதனால என்னாச்சு?
போலீஸோட பாதை திரும்பிருச்சு. சரியான பாதையில, அதாவது பழைய தப்பிச்ச கைதி ஒருத்தன் தான் அந்த கொலையை செஞ்சிருக்கான்னு போற பாதையில இருந்து இவனுடைய கடிதம் ரூட்ட மாத்திருச்சு. அப்புறம் இவனை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அடுத்தது ஒரு டாக்டர்னு முன்னறிவிப்பு செஞ்சு ஒரு டாக்டரை கொண்டு இருக்கானே பாஸ். முன்னால அறிவிச்சது சரிதான், ஆனா அறிவிச்ச அப்புறம் எத்தனை நாளா இருக்குது பாரு. அந்த டாக்டர் சம்பவம் நிகழ 1 மாசத்துக்கு மேல. அதுக்கு என்ன அர்த்தம்டா? யூ மீன் அடுத்தது ஒரு டாக்டர்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சாவர வரைக்கும் காத்திருந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தியா நான் தான் செஞ்சேன்னு சொல்லியிருக்கானா? எக்ஸாக்ட்லி. எப்படி பாஸ்? அந்த டாக்டர் அவங்க பிளாட்ல கடிதாசி இருந்ததாமே, அது சம்பவம் நடந்த நாள்ல கிடைக்காம அடுத்த தினம் தான் கிடைச்சது. அப்புறம் பாரு, அடுத்தது அழகரசன். அழகரசனுக்கு கடிதம் எழுதி போட்டுட்டு அவரை பார்க்க போயிருக்கான். எனக்கு கல்யாணம் ஆக போறது எல்லாம் விளையாட்டுக்குத்தான்னு சொல்ல கூட அவங்க போயிருக்கலாம் இல்ல? அவரு ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். அவனை பார்த்த பயத்துல மறுபடி ஹார்ட் அட்டாக் வந்து பொசுக்குன்னு போயிட்டார். ஆமா பாஸ், அது கூட சாத்தியம்தான். இத்தனை நாள் போலீஸும் கொலை செஞ்சது ஜீவராசின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அழகரசனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்ததும் இந்த சாத்தியம் அவங்களுக்கும் உரைச்சிருக்கும். பழைய பாதைய தீவிரமா தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுது பாஸ். அப்ப இந்த ஆளு செஞ்ச குத்தம் தான் என்ன? போலீஸோட விளையாடுனது, பாவலா காட்டுனது, கண்ணாமூச்சி விளையாடுனது. டேய் சிவராஜ் வரான் பாரு. சிவராஜ் ஜரிகை வேஷ்டி அணிந்து கொண்டு அதன் மேல் டெரிகாட் சட்டை அணிந்து கொண்டு வந்தான். என்ன மிஸ்டர் கணேஷ், யோசிச்சீங்களா என்று கணேஷை பார்த்து கேட்டான். மிஸ்டர் சிவராஜ், ஒரே ஒரு கேள்வி. ஏன்? என்ன ஏன்? ஏன் இப்படி போலீஸ மிஸ்லீட் பண்ணீங்க? வீணா பாவலா காட்டினீங்க? எதுக்காக? அவ்வளவுதான் தெரியணும் எனக்கு. அப்படின்னா நான் அந்த கொலைகளை ஆமா நீங்க செய்யல என்றான் கணேஷ் உறுதியாக. திடீரென்று சிவராஜ் பிரகாசம் அடைந்தான். ஓ கிரேட் கிரேட் மிஸ்டர் கணேஷ், நீங்க நிஜமாவே பெரிய ஆளுதான். ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? லாஜிக். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் அந்த கொலைகளுக்கும் ஒத்து வரல, அங்கிருந்து ஆரம்பிச்சேன். ஆமா, எதுக்காக விளையாட்டு? கணேஷ், நீங்க போலீஸுக்கு சொல்லிட்டீங்களா? இல்ல, இன்னும் இல்ல. சிவராஜ் மார்பை பிடித்து கொண்டு அமர்ந்தான். அப்பாடா, சொல்றேன், உட்காருங்க மிஸ்டர். நீங்க தான் உஸ்தாத். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அது கிடக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு பதில். சொல்றேன். ஒரு நாள் மே மாசம்னு நினைக்கிறேன் கணேஷ், ரொம்ப டிஸ்டர்பா இருந்தேனா. என்னடா, என்ன மாதிரி ஒரு புத்திசாலிக்கு இந்த நகரத்துல வாழ்வு இல்ல பாத்தியா, சந்தர்ப்பம் இல்ல பாத்தியான்னு. இந்த நகரமே என்ன ஒரு புழுவா பூச்சியா மதிக்குது. இத மாத்தி மொத்த நகரத்தையும் என்ன பத்தி பேச வச்சா என்னன்னு விபரீதமா ஒரு ஐடியா தோணிச்சு. ஒரு நாள் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு தோத்துட்டு வெளியே வந்தேன். ஜட்ஜி கொலைய பத்தி பேப்பர்ல பார்த்தேன். உடனே கமிஷனருக்கு கடிதாசி எழுதி செய்தித்தாளுக்கும் பிரதி அனுப்பிச்சிட்டேன். என்னுடைய முதல் கடிதத்தை போலீஸ் கண்டுக்கல. எனக்கு கோபம் வந்து இன்னொரு கடிதாசி எழுதினேன். அடுத்தது ஒரு டாக்டர்னு, அப்புறம் ஒரு டாக்டர் சாகர வரைக்கும் காத்திருந்தேன். அவரோட வேலைக்காரன் திருட பார்த்திருக்கான் அவரோட பிளாட்ல. அவரு திரும்பி வந்ததால அவங்களுக்குள்ள கைகலப்பு ஏற்பட்டு சொத்துன்னு மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாரு. நான் அந்த மரணத்தை பயன்படுத்திக்கிட்டு அடுத்த நாள் அங்க போய் ஒரு ஜீவராசி கடிதாசிய சொருகிட்டு பேப்பர்களுக்கும் எழுதிட்டேன். ஊரு அப்படியே கலகலத்து போச்சு. அப்புறம் போஸ்டர் அடிச்சேன். அந்த போஸ்டர்ல இருந்து ஏறக்குறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. பிரஸ்ல விசாரிச்சு பார்த்துட்டாங்க. மயிரலையில தப்பிச்சிட்டேனா. அதுக்கு முன்னாலேயே அழகரசனுக்கு கடிதாசி எழுதிட்டேன். நடுவுல இந்த கல்யாண சிக்கல் வந்துடவே நேரா அழகரசன் கிட்ட போய் எல்லாம் விளையாட்டுக்கு, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வந்துடலாம்னு போனா அந்த ஆளுக்கு என்ன பார்த்து பயந்து அப்பாப்ளெக்ஸி வந்துருச்சு. நானும் பயந்து வெளியே ஓடி வந்துட்டேன். காலையில அவர் இறந்த செய்திய பார்த்தேன். ஆஸ்பத்திரிக்கு போய் லஞ்சம் கொடுத்து விசாரிச்சதுல அவரு ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்காருன்னு தெரிய வந்துச்சு. அப்பாடா, தப்பிச்சோம். இனி இந்த விளையாட்டே வேண்டாம். இனி நம்மள யாரும் தேடிட்டு வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க வந்துட்டீங்க. என்னுடைய அந்த புது கவிதை காட்டி கொடுத்துருச்சு இல்ல மிஸ்டர் கணேஷ்? மிஸ்டர் கணேஷ், நான் இந்த நகரத்தை நிர்வாணமாக்க முயற்சி செஞ்சேன். நிர்வாணம்னா எக்ஸ்போஷர். எங்கேயோ மூளையில ஒரு பூச்சியா எறும்பா இருந்தவன ஒரு அனாமதேயத்தை இந்த நகரம் பேச, ஏன் கொண்டாட கூட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அவங்களுக்கு வேண்டியது சென்சேஷன்.
என்னை பத்தி அசம்பிளில பேசினாங்க, லாவணி பாடினாங்க, பெண்கள் டிஷர்ட்ல ஏத்துக்கிட்டாங்க. பஸ் ஸ்டாண்டு, ரயில், செய்தித்தாள்கள் எங்கேயும் எங்கேயும் என்னை பத்தி தான் போன 3 மாசமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு கல்ச்சுரல் பாருங்க. நகரத்தை நான் என்னுடைய முறையில பழி வாங்கறது, கேலி செய்யறது, தப்பிக்கிறது குத்தமா? சொல்லுங்க மிஸ்டர் கணேஷ். என்ன வசந்த், குற்றமா என்று கணேஷ் வசந்தை பார்த்து கேட்க, ஆமாம் பாஸ், ஃபால்சிபிகேஷன், வாண்டன்சி, மிஸ்லீடிங் த போலீஸ் எல்லாம் சேர்ந்து 2-3 வருஷம் கிடைக்கும். அபயங்கர் வெர்சஸ் தி ஸ்டேட் ஆஃப் பீகார்னு இது மாதிரி தான் கேஸ். 3 வருஷம் கொடுத்தார். ஏஐஆர் 1970ல. நான் தயார், நீங்க போலீஸ் கிட்ட சொல்லலாம் மிஸ்டர் கணேஷ். கணேஷ் யோசித்தான். வேண்டாம், உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. என்ன கல்யாணம் அது போதாதா மிஸ்டர் சிவராஜ்? உங்க கல்யாணத்துக்கு ஒரு அன்பளிப்பு தான் நான் தரப்போறேன். உங்களை நான் போலீஸுக்கு காட்டி கொடுக்க போறதில்ல. அவங்கள பொறுத்த வரையிலும் இப்ப ஜீவராசிங்கிறது ஏதோ நடுவுல புகுந்து குட்டைய குழப்புன ஒரு கிராக். மன்னிக்கணும், கிராக்குத்தனம் தான். இப்படி எல்லாம் லெட்டர் எழுதுறதும் விளையாடுறதும். புரியுதா சிவராஜ்? இந்த நகரத்தை பொறுத்த வரையிலும் ஜீவராசி துணிச்சலான ஆசாமி. 8 அடி தாண்டி குதிப்பான், உயரமா இருப்பான், நீல நிற முகமூடி. விழியிழந்தோர் பள்ளிக்கும் சரணாலயத்துக்கும் புது கவிதைக்கும் பணக்காரர்களை பயமுறுத்தி நன்கொடை வாங்கி கொடுக்கிற நவீன ராபன்ஹுட். இந்த ராபன்ஹுட் இமேஜ் தான் தங்கி இருக்கும். கொஞ்ச நாள் போனா ஜீவராசிங்கிறது ஒரு லெஜண்ட் ஆகி பிளாட்பாரத்துல சின்னதா ஒரு கோயில் கட்டினாலும் கட்டுவாங்க. மறுபடி உங்க பேரை ஜம்பிள் பண்ணிட்டு சிவராஜா மாறிடுங்க. போங்க, போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சுகமா இருங்க. இனிமே இந்த பைத்தியக்கார வேலை செய்யாதீங்க. தேங்க்யூ மிஸ்டர் கணேஷ். இந்த ஆட்டத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இனிமே விளையாடாதீங்க, விஷம். பாலு, வனஜா, வனஜாவின் தங்கை மூவரும் அங்கே வந்தார்கள். வனஜா, உங்க பேச்செல்லாம் முடிச்சாச்சுன்னா சாப்பிட வரலாம் என்று கூப்பிட்டாள். வாங்க மிஸ்டர் கணேஷ், சாப்பிடலாம் என்றான் சிவராஜ். வரேன் என்றான். வசந்த் வனஜாவின் தங்கையிடம், நீங்க என்ன படிக்கிறீங்க என்று கேட்டான். ஏற்கனவே நான் கேட்டாச்சு, பதிலே வரல என்றான் பாலு. உங்களுக்கு பதில் வராது, உங்களுக்கு தலைமயிர் போதாது. என்ன மிஸ் என்றான் வசந்த். பிஏ என்றால் வனஜாவின் தங்கை சிரித்துக் கொண்டே. எத்திராஜா? இல்ல, QMC. என்னுடைய சிஸ்டர் கூட QMC தான். வசந்திற்கு விவஸ்தையே கிடையாது. கணேஷ் வசந்த் துப்பறியும் நிர்வாண நகரம் நாவல் முற்றும்.